தமிழ்நாடு தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையம் கலெக்டரை மாத்தினாங்க, எஸ்பியை மாத்தினாங்க, இப்போ தலைமை செயலாளரையே மாத்திட்டாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்குது. இந்த நேரத்துல தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தத்தை அதிரடியா இடமாற்றம் செஞ்சுட்டாங்க. அதுக்கு பதிலா வருவாய் நிர்வாக ஆணையரா இருந்த சாய்குமார புதிய தலைமை செயலாளரா நியமனம் பண்ணிட்டாங்க. இவர் ஏற்கனவே முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு முதன்மை செயலாளரா இருந்தவரா. அவரை மட்டுமா மாத்தினாங்க? தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியா இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை இடமாற்றம் செஞ்சுட்டாங்க. அவருக்கு பதிலா லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியா இருந்த சந்தீப் மிட்டலை நியமிச்சுட்டாங்க. தேர்தலை ஒட்டி எத்தனை பேரை மாத்திட்டாங்கன்னு பாருங்க. இப்ப அடுத்த விஷயத்துக்கு போயிருவோம். தமிழ்நாடு தலைமை செயலாளர் முருகானந்தத்தை மாத்தினதுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. பாஜகவினுடைய கட்டளைகளை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றுறது வெக்க கேடானதுன்னு காட்டமா சொல்லியிருக்காரு. எத்தனை அதிகாரிகளை மாத்தினாலும் தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாதுன்னு காட்டமா பேசியிருக்காரு. எழுச்சியை பார்த்து நம்ம எதிரிகளை பொறுத்துக்க முடியல. தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர், லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரை மாற்றி இருக்கிறாங்க. நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவோட கிளை கழகமா இப்ப மாறி இருக்கு. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நடக்கிற தேர்தலில் இப்படித்தான் அதிகாரிகளை கூண்டோடு மாத்துறாங்களா? பீகார்ல தேர்தல் நடந்துச்சு, அங்க இப்படித்தான் தலைமைச் செயலாளர் டிஜிபி எல்லாம் மாத்தினாங்களா? இங்க மட்டும் முக்கிய அதிகாரிகள், அதுவும் சேலம் கலெக்டர் போன்றவர்களை மாற்றப்படுறாங்கன்னா இது யாருக்கு உதவுவதற்காக நடக்குதுன்னு மக்களுக்கு சந்தேகம் வராதா? பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில தான் நினைச்சதை செய்யணும்னு இது நடக்குதா? இதனாலலாம் திமுகவோட வெற்றி தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. அது முடியுமா? முடியவே முடியாது. தலைமை செயலாளரை மாத்தினதுக்கு முதலமைச்சர் ரொம்ப காண்டாயி பேசினார். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி விளக்கம்லாம் கொடுத்திருக்காரு. அதாவது தலைமை செயலாளரை மாத்தினது ஏன்னு டிடிவி தினகரன் புதுசா விளக்கம் கொடுத்திருக்காருங்க. அவரு ஒரு தலைபட்சமா செயல்பட்டதாலதான் தேர்தல் ஆணையம் அவரை மாத்திருச்சுன்னு சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு மாத்து கட்சி அதிமுக தான், மத்த கட்சிகள் போட்டிக்கு வர முடியாதுன்னு விஜய்க்கு பதிலடியும் கொடுத்திருக்காரு. தேர்தல் அதிகாரிகள் அப்படி ஆர்வம் பண்ணாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. தவறான முறையில் தேர்தல் அதிகாரி ஆர்வம் செய்யறதுனாலே அதை தாண்டி தேர்தல் ஆணையம் அதில் தலையிட்டு அதில் சரியான நடவடிக்கை எடுக்க முடியும். இல்ல, இன்றைக்குமா ஆளுங்கட்சிக்கு எங்களுக்கும் போட்டி என்று கட்சிகள் சொல்வது அது இயற்கை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு மாற்று என்பது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். அதுதான் இந்த தேர்தலில் அதுதான் உண்மை. மற்ற கட்சிகள் அதில் போட்டிக்கு வர முடியாது என்பதுதான் உண்மை. நீங்க தேர்தல் முடிவு வந்தது தெரிய வரும். தலைமை செயலாளரை மாத்தினதுக்கு ஒரு கட்சி ஆதரவு தெரிவிக்குது, இன்னொரு கட்சி எதிர்ப்பு தெரிவிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம அண்ணாமலை பக்கம் வருவோம். முதலமைச்சரா பாஜக ஒரு புடி புடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். பாஜக அண்ணாமலை தமிழ்நாட்டுல எங்க கூட்டணி தான் ஜெயிக்கும்னு பேட்டியெல்லாம் கொடுத்திருக்காரு. கரூர்ல இருந்து கோவையில வந்து நிக்கிற செந்தில் பாலாஜியா தோக்கடிச்சே தீருவோன்னு பொங்கி வெடிச்சிருக்காரு. இதற்கு முன்பு அரசியலை செய்யக்கூடிய இடத்துல நான் இல்ல. கோயம்புத்தூர் லோக்சபாவை நீங்க சொல்லுங்க, நான் எப்படி செஞ்சேன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க இல்லனா அங்க நடந்துச்சுன்னா இங்க நடந்துச்சுன்னா நீங்க என்கரேஜ் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பதில் சொல்றேன். இன்னைக்கு கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய 18 இண்டிபெண்டன்ட் நம்ம சொன்னோம், சுயேட்சை வேட்பாளர். 18 பேர்த்துக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டிருக்காரு. வேற ஆள் கிடைக்கலையா? இந்த முறை கோயம்புத்தூர்ல அது செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி மட்டுமல்ல, ஏற்கனவே நான் சொன்னது போல மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை இங்கதான் ஆரம்பிக்கும். கொங்கு மண்டலத்தில் முதலமைச்சர் பல இடத்துல சொன்னாரு, கொங்கு மண்டலத்தில் வெற்றி ஆரம்பிக்கும், நீங்க எழுதி வச்சுக்கங்க. தோல்வி இங்க ஆரம்பிச்சு சேப்பாக்கு போகும்.